தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் இலக்கணம் சீரிஸ் அதில் இன எழுத்துக்கள் அதனுடைய பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இன எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்களுக்கு எதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பான லெட்டர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெய் எழுத்துக்களுக்கு எதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பான லெட்டர்ஸ் விச் மீன்ஸ் தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மெய் எழுத்துக்கு அப்புறம் அடுத்து எந்த மெய் எழுத்து போட்டால் அதுக்கான மீனிங் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன எழுத்துக்கள்னாலே நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், இப்போ ஒரு லெட்டருக்கு, அதாவது இப்போ 3 சுழி நகரம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் டகரம் வரணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்போ மண்டபம் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த 3 சுழி நகரம் அதுக்கு பக்கத்தில் இந்த, அதாவது டகரம்னா அதுக்கு முன்னாடி 3 சுழி நகரம் தான் வரணும். இதுதான் இன எழுத்துக்கள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் இதுக்கான மீனிங் இருக்கும். இதை நம்ம 2 சுழி நகரமோ இல்லை வேறு நகரமோ போட்டோம்னா மீனிங் வந்து மாறிடும். அப்போ கரெக்டான பொருள், ஒரு வார்த்தையினுடைய கரெக்டான பொருள் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அப்போ எந்த லெட்டருக்கு பக்கத்தில் எந்த லெட்டர் போடணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இன எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ நேற்று உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டோம், இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 18 லெட்டர்ஸ் இருக்குதா? இருந்து 2 சுழி நகரம் வரைக்கும் 18 லெட்டர் இருக்கு. எப்படி உயிரெழுத்தை நம்ம குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நீங்கள் 2ஆக பிரிச்சிங்களோ அதே மாதிரி மெய்யெழுத்தை நம்ம 3ஆக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வல்லின எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வந்து இருக்குன்னா 6, மெல்லினம்ல 6, இடையினம்ல 6 லெட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த இனம் வல்லின எழுத்துக்கள் வந்து என்னென்னன்றதை பார்த்துடலாமா? ஸோ கசட தபர இதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அது வந்து என்னது மெய்யெழுத்துக்களில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் என்னது வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் பார்க்கலாமா? ஸோ அங்கன நம்மன இதுதான் வந்து என்னது மெல்லினத்தில் வரக்கூடிய 6 லெட்டர்ஸ். அடுத்தது இடையினம். ஸோ இது இடையினம்ல வரக்கூடிய 6 லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மெய் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள். ஓகேங்களா? யாருக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வல்லினமும் மெல்லினமும் ஒரு செட்டு, இடையினம் வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு, மெல்லினம்க்கு வல்லினம் ஃப்ரெண்டு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சிம்பிளாக. ஓகேங்களா? இடையினம் வந்து தனியாக ஒரு செட்டு, இவங்க வந்து இவங்களுக்குள்ளே தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மெல்லினம்க்கு வல்லினம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன எழுத்துக்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ தங்கம் அப்படின்னு எழுதுகிறோன்னா பாருங்களேன். இப்போ இது வந்து என்னது? வல்லின எழுத்தா? இது வந்து வல்லின எழுத்து. இது வந்து என்னது? மெல்லின எழுத்து. அப்போ மெல்லின எழுத்துக்கு பின்னாடி அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். பஞ்சு. ஓகேங்களா? இது வந்து என்னது? மெல்லின எழுத்து. சகரம் அப்படி சா அப்படின்றது வல்லின எழுத்து. ஓகேங்களா? அப்போ மெல்லின எழுத்துக்கு பின்னாடி அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன எழுத்துக்கள். இன எழுத்துக்களில் உயிரெழுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்து. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெய்யெழுத்துக்களை குறிக்கக்கூடியது. இப்போ வந்து நம்ம உயிரெழுத்தில் வந்து என்னென்னு எழுதியிருப்போம்? குறில் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இதில் குறில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு, அது வந்து ஒரு மாத்திரை அளவு, அதாவது ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து எவ்வளவு? ஒரு மாத்திரை. ஓகேங்களா? மாத்திரைன்றது என்னது? ஒரு கால அளவு. நெடிலுக்கு மாத்திரை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை. இதுவே அளப்படை அப்படின்னு வருதுன்னா, அளப்படைன்றதை நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீண்டு ஒலித்தல், அதுக்கு பேர் தான் அளப்படை. அளப்படைக்கான மாத்திரை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை, மினிமம் 3 மாத்திரை. அந்த லெட்டர்ஸ் வர்றதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இது மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது என்னது? இந்த புள்ளி வச்ச லெட்டர்ஸ். அப்போ இந்த மெய்யெழுத்துக்கள், அதாவது இக்கு, இங்கு இப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா இதனுடைய மாத்திரை அளவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஓகேங்களா? இதனுடைய மாத்திரை அளவு வந்து எவ்வளவு? அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களுடைய மாத்திரை அளவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. குறில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு 2, அளப்பெடைக்கு வந்து மினிமம் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது என்னது? மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பார்த்தா நல்லாயிருக்கும், இந்த டாபிக் பார்த்தா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த டாபிக் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.